بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيد المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த குழுவில் இருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நசீப், ஒரு அருள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். போன வருடம் நம்ம கூட இருந்தவங்க இந்த வருடம் நம்ம கூட இல்லாம போயிருக்கலாம். அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். அமல்கள் எப்ப செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுதோ, எப்ப இறைவனுடைய அல்லாஹ்வுடைய இணைப்பிற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுதோ, அதை பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக நம்ம மாறிக்கொள்ளணும். இந்த ரமதானுடைய மாதம் என்பது நாம நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய மாதமாகவும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகளிலிருந்து அல்லாஹ்விடத்துல மீளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. அப்ப நாம அதை உணர்வு பூர்வமாக விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னிலிருந்து நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு 20 days 20 நாட்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு நாளையுமே ஓதக்கூடிய சூறாக்கள் மற்றும் அந்த ஜுஸுனுடைய அதனுடைய தத்துவங்கள் என்ன, அந்த ஜுஸு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அந்த சூறாக்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப கடந்த 2 நாட்களாக ஓதுகிற சூரத்துல் பக்ரா, இந்த குர்ஆனுடைய மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு சூறா. கிட்டத்தட்ட 286 வசனங்களை கொண்ட குர்ஆன்ல கூறப்பட்ட இறக்கப்பட்ட சூறாக்கள்லேயே மிகப்பெரிய சூறா. இந்த சூறாவினுடைய மைய கருத்தாக குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் பலதரப்பட்ட சிந்தனைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். குர்ஆன் காலத்திற்கும் மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை, காலம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் குர்ஆன். குர்ஆன் என்பது உலகத்துல எல்லாமே படைக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எல்லாமே உலகத்துல படைக்கப்பட்டது. குர்ஆன் மட்டும்தான் படைப்புகளுக்குள்ள சேராது. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல. குர்ஆன் என்பது மக்லூக் கிடையாது, படைப்பு கிடையாது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய வசனம். அது அப்ப உலகத்துல உள்ள எல்லாருடைய அறிவையும் அல்லாஹ் அதுல குறிப்பிடுவான். எல்லா நாலேஜும் இன்னொரு 1000 வருடம் கழிச்சு ஒரு மனிதன் உலகத்துக்கு அவனுக்கு எது நேர்வழி காட்டவும் சொன்னா அதுவும் குர்ஆன் தான் காட்டும். காலம் மாறிடுச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மனிதர்கள் அறிவு சார்ந்த வளர்ச்சியில ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. குர்ஆன் எல்லா காலத்திற்கும், கியாமத் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் என்னவெல்லாம் உலகத்துல நடக்கும், நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்த பத்தியும் சொல்லக்கூடியதுதான் குர்ஆன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை நம்ம படிக்க ஆய்வு செய்ய அது மாஷா அல்லாஹ் தன்னுடைய அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒட்டிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நாம அதன் மீது இணைந்து அதை ஆய்வு செய்யறோமோ அந்த அளவுக்கு நாலேஜ் அதுல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அறிவு சார்ந்த, அறிவியல் சார்ந்த, கண்டுபிடிப்புகள் சார்ந்த, வரலாறுகள் சார்ந்த, உலகத்துல எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளை பற்றியும் குர்ஆன் நமக்கு விளக்கப்படுது. ஆனா அந்த கண்ணோட்டத்தோட குர்ஆனை நம்ம படிக்கணும். குர்ஆனுடைய கடமைகள் அப்படிங்கிறத இமாம்கள் 6 கடமைகளை சொல்றாங்க. இந்த டியூட்டிஸ் ஆஃப் குர்ஆன். குர்ஆனுக்கு சில கடமைகள் இருக்கு. ஒன்று, பிலீவ் இட், அதை நம்பணும். குர்ஆன் என்பது இறைவசனம், அல்லாஹுவால் இறக்கப்பட்டது, அது அல்லாஹுடைய வார்த்தை அப்படிங்கிறத முழுமையா நம்ம நம்பணும். பிலீவ் இட், அதை நம்பணும். 2வது, ரீட் இட்,
நம்முடைய இரண்டாவது கடமை என்னன்னா அதை படிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். யாராவது குர்ஆன் படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா தயவு செய்து மௌத்துக்கு முன்னால குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓத கத்துக்கணும். குர்ஆனை தயவு செய்து ஓத கத்துக்கணும். நம்மளும் ஓதணும், நம்முடைய மனைவி மக்களையும் ஓத வைக்கணும், நம்முடைய உறவுகள், சகோதர சகோதரிகள், நீங்க யாரை சந்திச்சாலும் அவங்கள்ட்ட இந்த ரிக்வெஸ்ட வைங்க. குர்ஆன் படிப்பீங்களா? குர்ஆனை படிச்சு பாருங்க, அது இன்பமானது. அது படிக்க படிக்க நம்முடைய ஈமான் வலுவாகும், அது விளங்க விளங்க நமக்கு ஆற்றல் அதிகமாகும். அப்படிங்கிறத நீங்க யாரை சந்திச்சாலும் அந்த குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்கள்ல 200 கோடி முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 26% முஸ்லிம்கள் உலகத்துல வசிக்கிறோம். ஆனா குர்ஆனை முறைப்படி பார்த்து ஓத தெரிந்த மக்கள் வெறுமன 3-5% மக்கள் தான் சொல்றாங்க. முறைப்படி குர்ஆனுக்குன்னு சில முறைகள் இருக்கு. ஓதும் போது ஃபோனடிக்ஸ், அந்த உச்சரிப்புகள் சரியாக இருக்கும். உச்சரிப்புகள் மாறி உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரசனைகள் நமக்கு தெரியாது. இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனிதர்களுடைய துஆக்கள் சில நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. மனிதர்களுடைய தொழுகைகள்ல மனிதர்களுக்கு இன்பம் கிடைக்கிறது இல்லை. தொழுகை கஷ்டமா தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஓதக்கூடிய முறைகள் நமக்கு தெரியாததுனால அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை நம்மளால அறிய முடியல அப்படின்னு சொல்றாங்க. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். மூன்றாவது அண்டர்ஸ்டாண்டிங், அதை விளங்கணும். குர்ஆனை படிக்க தெரிந்த மக்கள் டெய்லி ஒரு அரை பக்கம், ஒரு பக்கம் தர்ஜுமா படிங்க. தமிழ் தெரிஞ்சா தமிழ் படிங்க, உருது தெரிஞ்சா உருது படிங்க, ஆங்கிலம் தெரிஞ்சா ஆங்கிலத்துல படிங்க. சோ குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அது இந்த மாதங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸா நம்ம கொண்டு வரணும். சும்மா ஒரு அரை பக்கம் படிங்க. உங்களுக்கு தெரிந்த சூறாக்களுடைய அர்த்தங்களை முதல்ல படிங்க. அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் படிங்க, குல் சூராவுடைய அர்த்தம் படிங்க. இதெல்லாம் எந்த சூறாக்கள் உங்களுக்கு தெரியுமோ, மனப்பாடமாக தெரியுமோ, அந்த சூறாக்களுடைய தர்ஜுமாவை, அர்த்தங்களை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அது 1-2 தடவை சிந்திச்சு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட், அதை விளங்குங்க. 4வது பாண்டரி, அதை ஆய்வு செய்யணும். குர்ஆனுடைய 4வது கடமை என்னன்னா அதை ஆய்வு செய்யணும். அது என்ன சொல்ல வருது, அது நமக்கு என்ன விளக்கப்படுத்துது, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு செய்யணும். 5வது பிராக்டிஸ், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். வாழ்க்கையில அதை கொண்டு வரணும். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையுமே வாழ்க்கையில கொண்டு வரணும். 6வது ஸ்பிரிட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது 6ம் தான் குர்ஆனுடைய கடமைகள். வீட்டுக்கு போனா உங்க மனைவிட்ட அதை பத்தி பேசுங்க. இது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதமே குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் மிகச்சிறந்த ஆழமாக மிகச்சிறப்பான மாதம்னு சொல்லப்படுவதற்கு காரணமே இது குர்ஆனை முழுமையாக இறங்கிய மாதம். இந்த குர்ஆனுடைய மாதத்துல நாம இந்த குர்ஆனுடைய கடமைகளை புரிஞ்சு கொண்டு அதை நாம நம்முடைய மனைவி மக்கள், குழந்தைகள், நண்பர்கள் எல்லாத்தையும் மெதுமெதுவா எட்டி வைக்கக்கூடியவங்களா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை நம்ம அழகாக மாத்திக்கிட்டாதான் அந்த வாழ்க்கை அழகா இருக்கும். இப்ப பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பங்கள், கடன் சுமை, அழுத்தம், அனெக்சிட்டி, டிப்ரெஷன், கோபம், இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நாம அதுல இருந்து கொஞ்சம் நம்ம விடுபடணும் அப்படின்னா குர்ஆனுடைய தொடர்பு வேணும். சூரத்துல் துஹாவை ஒரு நாளைக்கு யாருக்கு மன அழுத்தம் இருக்குதோ, யாருக்கு கஷ்டம் இருக்குதோ, யாருக்கு கடன் தொல்லை இருக்குதோ, யாருக்கு குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்குதோ, அவங்க சூரத்துல் துஹாவை ஒரு நாளைக்கு காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் 11 தடவை ஓத சொல்றாங்க இமாம்கள். இஸ்லாமிய உளவியல் சொல்லுது. அந்த சூறாவை மெதுவா நீங்க ஓதி பாருங்க, உங்க உள்ளங்கள் எல்லாம் அமைதி அடையும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்படும், உங்க சிந்தனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு இமாம்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால குர்ஆனுடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ராவை நம்ம நேத்தும் அதுக்கு முந்தின நாளும் சூரத்துல் பக்ராவை எல்லா மஸ்ஜிதுகள்லயுமே ஓதி முடிச்சிருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அதை கேட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சூரத்துல் பக்ரா நமக்கு என்ன சொல்லுது, அந்த சூறாவிலிருந்து நமக்கு என்ன அர்த்தங்கள், என்ன தெளிவுகள் கிடைக்குது, அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரத்துல் பக்ரா மொத்தம் மிக முக்கியமாக 7 விஷயங்களை சொல்லுது. 7 முக்கியமான ஒரு தீமை தான், ஒரு கருத்தை தான் அது சொல்ல வருது. முதலாவது கருத்து என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க உலகத்துல அப்படின்னு சொல்லுது. மனிதர்கள் உலகத்துல எப்படி இருக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா
மனிதர்களை 4 மக்களாக பிரிக்குது. 4 வகையான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒன்று முத்தகீன்கள், இறைவனை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிற உணர்வுகளோடு வாழக்கூடியவங்க. நாம தப்பு செய்யக்கூடாது, நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போவோம், மௌத்துக்கு பின்னால நம்மள அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற இறைவனை பயப்படக்கூடியவர்களாக ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க ஆகச்சிறந்த மக்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அவங்க ரொம்ப நல்ல மக்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் இறைவனை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். எப்ப ஒரு மனிதனுக்கு பயம் இல்லையோ, அவன் என்ன செய்வான்னா உலகத்துல தாந்தோடித்தனமாக வாழ்வான். அவன் இச்சைக்கு ஆசைப்பட்டு வாழ்வான். ஷைத்தான் அவனை ஈஸியா வழிகெடுத்துருவான். அவனால அவனுக்கும் பாதிப்பு ஏற்படும், சுற்றி உள்ள உலகத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். சோ முதல் வகை மனிதர்கள் முத்தகீன்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி வாழ்க்கையை வச்சுப்பாங்க, அவங்க தன் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் இறை சிந்தனையோடு இறைவன் எங்களை பார்க்கிறாங்கிற உணர்வுகளோடு வாழ்வாங்க. அவர்களுக்கு நான் அவர்களை பிரியப்படுகிறேன், நான் அவர்களை நேசிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். யார் உலகத்துல முத்தகீன்களாக இருக்கிறாங்களோ, இந்த ரமலானுடைய மாதம் எதுக்கு நோன்பு வைக்கிறோம், எதுக்கு தான தர்மங்கள் செய்யறோம், எதுக்கு ஜகாத் கொடுக்கிறோம், எதுக்கு தராவியா தொழுகிறோம், இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? நம்ம செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்குமா? கிடைக்க போறது. அவன் ரப்புல் ஆலமீன். அவன் எப்படி இருந்தாலும் நாம அவனை ஏற்றுக்கொண்டாலும் அவன் தான் நமக்கு ரப்பு, நாம அவனை ஏற்றுக்கொள்ளாட்டையும் அவன் தான் நமக்கு ரப்பு. அவனை நம்ம வழங்கினாலும் அவன் தான் ரப்பு, நாம் அவனை எதிர்த்தாலும் அவன் தான் நமக்கு ரப்பு. ரப்புங்கிற ஸ்தானத்திலிருந்து அவன் ஒருபோதும் இறங்க மாட்டான். அவன் ரப்பு, படைப்பாளன். அவன் அப்படித்தான். அவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் தேவையற்றவன். நம்ம தொழுகிறது அவனுக்கு தேவை இல்லை. அப்புறம் எதுக்கு தொழுகை, அப்புறம் எதுக்கு நோன்பு, அதுக்கப்புறம் ஜகாத், அதுக்கப்புறம் குர்ஆன், இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா மனிதன் நீ சரியாக வாழணும். நீ தொழுகிறதுனால நீ என்ன அடைய முடியும், நீ தொழுகிறதுனால என்ன நீ நெருங்க முடியும், என்ன நீ நெருங்க பலமாக மாறுவ. இந்த உலகம் என்பது இயற்கையில் போராட்டத்துக்குரியது, அழுத்தத்துக்குரியது, பிரச்சனைகளுக்குரியது, நிறைய சூழ்ச்சிகள் இருக்கும். இதுல இருந்து நீ விடுபட்டு உலகத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவத்துக்கு வரணும்னா you need spiritual strength. You need spiritual strength. உனக்கு ஆன்மீக பலம் வேணும். அந்த பலம் எங்க கிடைக்கும்னா அது என்ன நெருங்கத்தான் கிடைக்கும். என்ன நீ பயந்தால் தான் கிடைக்கும். அந்த பயம்ங்கிறத இமாம்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க. தக்வாவையே 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இருக்குது இறைவன் என்னை தண்டிப்பான்னு பயப்படுறது, இது ஒரு வகையான தக்வா. இன்னொன்னு இருக்குது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நான் அவனை நேசிக்கிறேன், அதனால நான் அவன் பயப்படுறேன் அப்படின்னு பயப்படுறது. இன்னொன்னுன்னா நிறைய அமல் செஞ்சா அவனை பயந்தா எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு பயப்படுறது. இந்த 3 நிலைகள்ல யார் இறைவனை நேசித்து அன்பு கொள்றார்களோ அந்த முத்தகீன்கள், அந்த யகீனானவர்கள் மிகச்சிறந்தவர்கள் இமாம்கள் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப அந்த முத்தகீன்களை பத்தி சூரத்துல் பக்ரா மிக அற்புதமா சொல்லுது. 2வது வகை மனிதர்களை பேசும்போது அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் என்னை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லுது. என்னை மறுக்கக்கூடியவர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு குர்ஆன் காஃபிர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லுது. இந்த காஃபிர்கள் ஏன் என்னை இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வே கேட்கிறான். உனக்கு எப்படி 2 இறைவன், 3 இறைவன், 4 இறைவன் இருக்க முடியும்? இருக்க முடியாதே. எப்படி நீ என்னை மறுக்கிற அப்படிங்கறத அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். மனிதர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏன் சிந்திக்க மாட்டியா, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு அக்கா எத்தனை? ஒரு அக்கா தான். அம்மா எத்தனை? ஒரு அம்மா தான். உனக்கு எப்படி 10 அக்கா இருக்க முடியும்? இருக்க முடியாது. 10 அம்மாக்கள் இருக்க முடியாது. அப்படி அக்கா அம்மாவே உனக்கு ஒண்ணுதான் இருக்கும் போது உன்னை படைத்தவனும் ஒருவன் தான் இருக்க முடியும். எப்படி 2, 3, 10 இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த காஃபிர்களை அல்லாஹ் எப்படி ஷைத்தான் வழிகெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஷைத்தானுடைய அல்டிமேட் கோலே என்னன்னா மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு போவான். இது வருஷம் நாங்க படிக்கிறோம். நான் அடிக்கடி ஒவ்வொரு கடந்த 7 ஆண்டுகளாக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு சமூக பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, இல்ல பொருளாதார பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, மத பிரச்சனையோ கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இது 2 ரேசிசம். இது நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட ஒரு இனத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு போராட்ட களம்.
இந்த போராட்ட களத்துல நம்ம ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நாம் அல்லாஹ்வை நெருங்காமல் ஒருபோதும் இந்த போராட்டத்தில் வெல்லவே முடியாது. ஷைத்தான் சீக்கிரம் வீழ்த்திடுவான் நம்மள. அப்ப காஃபிர்களை எப்படி வழிகெடுக்கிறான்? அவனுடைய மிக உலகத்துல உச்சகட்டமான பாவம் எதுன்னா இறைவனுக்கு இணை வைக்கிறது தான். இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் பாவங்களின் மிக முக்கியமான பெரும் பாவம். இணை வைப்புதான் பெரும் பாவம். இப்ப ஷைத்தான் மனிதனை எப்படி வழிகெடுத்தான்னா, முதல்ல உருவங்களை வடிச்சான், சிலைகளை வடித்து இதுதான் உன்னுடைய கடவுள்னு சொன்னான் மனிதனுக்கு. இதுதான் உன் கடவுள், இதை நீ கும்பிட்டுக்க. ஆரம்பத்துல எடுத்தோடனே சிலையை வடிச்சு இது கடவுள்னு மட்டும் சொல்லல. ஷைத்தான் என்ன பண்ணா, இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்றான்னா, முதல்ல ஒரு மனிதனுடைய உருவத்தை வடிச்சு கொடுத்து, இவரை நீ பார்க்க மௌத்தா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட்டு வெளியாயிட்டாங்க, வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க, இவரை நீ நினைப்பாவே இருக்கிற, நீ இந்த சிலையை வச்சுக்க, வீட்டுக்குள்ள வச்சுக்க, ஞாபகார்த்தமா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறான். முதல்ல ஒரு ஜெனரேஷன் அது சிலையா தான் வச்சிருந்துச்சு. அடுத்த ஜெனரேஷன் ஷைத்தான் அந்த மனிதர்கள்ட்ட சொன்னா, உங்களுடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை வணங்கிதான் அவங்க பெரிய ஆளானாங்க, நீ வணங்குன்னு சொன்னான். சிலைகளை மனிதர்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. 5 சிலைகளை வடிச்சு கொடுத்தான் ஷைத்தான். இந்த 5 சிலைகளையும் மனிதர்கள் முதல்ல சிலைகளா பார்த்தாங்க, அடுத்த ஜெனரேஷன் அதை வணங்கினாங்க. 3வது தலைமுறை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷைத்தான் மனிதர்களுக்கு சொல்றான், இந்த சிலைகளை நீ வெளியில கொண்டு வா, ரோடுகளுக்கு கொண்டு வா, நீ பூசாரியாக மாறு, மக்கள் எல்லாம் உனக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிலைகளை வெளியே கொண்டு வந்து சிலை வடிவம் அப்படித்தான் உருவானுச்சு. எந்த மதத்திலையுமே சிலை வடிவம் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை, உருவ வழிபாடு கிடையாது. இந்து மதத்திலையுமே சுரூப வழிபாடு தான் இருக்கு, உருவ வழிபாடு கிடையாது. சுரூபம்னா மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுதான் இறைவன். மனிதனுடைய சிந்தனைக்கு இல்லாத ஒண்ணுதான் இறைவன், சிந்தனைக்குள்ளே வர முடியாது அப்படின்னு தான் அந்த சுரூபம் தான் இருந்துச்சு. சுரூபத்தை என்ன பண்ணா, மனிதனை எப்பயுமே ஷைத்தான் உடனே வழிகெடுத்துட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா தான் வழிகெடுப்பான். பரவாயில்ல இதை செய், பரவாயில்ல இதை செய், பரவாயில்ல இதை செய். அதனால இஸ்லாத்துல சிறும்பாவங்கள் பெரிய கண்டிக்கத்தக்கு சொல்லப்படும். சின்ன சின்ன பாவங்களா செஞ்சுக்கிட்டே இருப்போம், பரவாயில்ல சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்படியே சின்ன பாவங்களை செஞ்சு 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 நம்மள பெரிய பாவத்தின் பக்கம் எடுத்து கொண்டு போயிடுவோம். அதனாலதான் அந்த சுரூபமாக இருந்தது அப்படி உருவமாக மாறிச்சு. 2வது ஷைத்தான் மனிதனை எப்படி அந்த ஷிர்க்குக்கு, குஃபாருக்கு மறுக்கக்கூடியவனாக மாத்தினானா, சூரியனை கடவுளாக காமித்தான், சூரிய வழிபாடு. 3வது நெருப்பு வழிபாடு. 4வது யாரெல்லாம் உலகத்துக்கு நன்மைகளை சொன்னாங்களோ, யாரெல்லாம் உலகத்துக்கு இறைவன் ஒருவன் தான் சொன்னாங்களோ அந்த மனிதர்களை கடவுளா மாத்திட்டான். ஹஜ்ரத் மூசா நபிய, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. புத்தர் முதற்கொண்டு புத்தருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ஓரிரு கொள்கையை தான் அவர் சொல்றாரு. ஆனா எல்லாருமே சேர்ந்து அவரை கடவுளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்படி உலகத்துல 14 பெரிய மதங்கள் இருக்கு. எல்லா மதங்கள்லையும் சிலை வழிபாடுகளை எப்படி ஷைத்தான் உருவாக்குனா அப்படிங்கறத இமாம்கள் தஃப்சீர்ல ரொம்ப ஆழமாக விளக்குறாங்க. அப்ப இந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், 2 பேர்த்த பற்றியும் இவங்க 2வது வகை மனிதர்கள். இதை பற்றி சூரத்துல் பக்ரா சொல்லுது. 3வது வகை மனிதர்கள் யாருன்னா முனாஃபிகீன். அவங்க யாருன்னா முனாஃபிக்னா நயவஞ்சகர்கள். அவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனா தீமைகள் செய்யக்கூடியவங்களாக, ஷைத்தானுக்கு அடிமைகளாக அவங்க மாறுவாங்க. இந்த முனாஃபிக்குகள் தான் ஷைத்தானுடைய மிக உச்சகட்டமான துரோகிகள். அவங்க காஃபிர்களை கூட ஏற்றுக்கொள்ளலாம், அவங்களோட பழகலாம், முஷ்ரிக்கீன்களை கூட ஏற்றுக்கொள்ளலாம். மனிதன்கிற அடிப்படையில் அவங்களோட அவங்க மதம் உங்களுக்கு, எங்க மதம் எங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த முனாஃபிக்கீன்கள் இந்த உலகத்துல தீமையை விளைவிக்கக்கூடியவர்கள், தீமையை நிலைநாட்டக்கூடியவர்கள். இப்ப கூட சமீபத்துல எஃப்ஷி ஃபைல்னு சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீங்க. லட்சக்கணக்கான ஷைத்தானிய சூழ்ச்சிகள் மூலமாக உலகத்துல உள்ள மனிதர்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய மக்கள் தான் இந்த முனாஃபிக். இவங்களை பத்தி அல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறான். இந்த மனிதர்கள் கேடு கட்டவர்கள், வல்லும் அவல்லு, மிருகங்களை விட மோசமானவர்கள் சொல்றான். எப்பயுமே வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி துரோகிகளாக,
வரம்பு மீறிய மக்களாக நம்ம மாறக்கூடாது. வாழ்க்கையில் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வரம்பு மீறிய மக்களுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கும். அவர்களுக்கு மட்டும் அந்த நிலை ஏற்படாது, அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் அதுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மூன்றாவது வகை மனிதர்கள் யாருன்னா முனாஃபிகீன்கள். இதை பற்றி சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லுது. நாலாவது மனிதர்கள் யாருன்னா ஃபாசிகீன்கள், பாவிகள்னு சொல்லக்கூடியவங்க. இச்சைகளின் காரணமாக, ஆசைகளின் காரணமாக நம்மளை நாமையே தடுத்துக் கொள்ள முடியல, நப்ச அடக்க முடியல, பேராசையின் காரணமாக மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ஃபாசிகீன்களாக இருக்கிறாங்க. இந்த ஃபாசிக் எந்த அளவுக்கு இருக்கலாம்? பாவங்கள் வரம்பு மீறும் போது நசீபுகள் இல்லாம போயிடும். வாழ்க்கையில நம்ம இந்த மாதங்களுடைய ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா, இது ஒரு தௌபாவுடைய மாதம். எவ்வளவு நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்ய முடியுமோ அவ்வளவு துவா செய்யுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் துவா செய்யுங்க. பாவங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டு அந்த பாவங்கள்ல இருந்து விடுபடுங்க. பாவங்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஒண்ணு இருக்குது நமக்கு நாமே செய்யக்கூடிய பாவங்கள். ஃபாசிகீன்களோட தஃப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க, பாவிகள் 2 வகையா இருப்பாங்க. ஒன்று நமக்கு நாமே செய்யக்கூடிய பாவங்கள், அசிங்கத்தை பார்க்கறது, அசிங்கமா மது அருந்துறது, தன்னைத்தானே கெடுத்துக்கிறது, தனக்குத்தானே பாவம் செஞ்சுக்கிறது, தொழுகையை தொழுகாம இருக்கிறது, ஜகாத் இருந்தும் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் பாவம், தனக்குத்தானே செய்யக்கூடிய பாவங்கள். இது ஒரு வகையான இச்சையின் காரணமாக, இல்ல கஃப்லத் பொடுபோக்கின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக செய்யக்கூடிய பாவங்கள். 2வது பாவம் இருக்குது, அது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், மற்ற வஸ்துக்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா உடனே அவங்க கையை பிடிச்சு அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதங்கள்ல துவா கேட்கணும். கையை பிடிச்சு கேட்ட மனைவியை பார்த்து சொல்லணும், உனக்கு ஏதாவது நான் கஷ்டம் கொடுத்திருந்தா, உன் மனது நோகும்படி நடந்திருந்தா அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக்கொள், இந்த மாதத்துல அல்லாஹ் மன்னிக்கிறான், என்ன நீ மன்னிச்சேன்னு சொல்லிடு. அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவரே, உங்களுடைய வாழ்க்கையில என்னால நீங்க கஷ்டப்பட்டீங்க, மனம் உடைஞ்சு போனீங்க, இல்ல கஷ்டப்பட்டீங்க, ஃபீல் பண்ணீங்க, நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருந்தா அல்லாஹ்வுக்காக இந்த மாதங்கள்ல மன்னிப்பு ஏற்படுத்துங்க. உறவுகள்ல கேளுங்க, எம்ப்ளாய்ட்ட கேளுங்க, நண்பர்கள்ட்ட கேளுங்க. மற்றவங்களுக்கு நம்மள அறியாம செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தா அதை கேட்டுருங்க. சில பாவங்கள் இருக்கும் நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நான் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தான் தெரியும், நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தா தயவு செய்து நீங்க பாவம் செய்திருந்தா, குடுக்கல் வாங்கல், யாராவது மோசடி பண்ணிருக்கீங்க, 10-9 ரூபாய் தெரியாம எடுத்துக்கிட்டீங்க, இல்ல அவங்களுக்கு அறியாமையே தப்பு செஞ்சுட்டீங்க, இல்ல உங்களால யாராவது கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, உங்களால யாராவது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இவரை இந்த வார்த்தையால கஷ்டப்படுத்தினேன், தயவு செய்து இந்த மாதங்கள்ல அவரை பார்த்து அவருக்கு ஒரு கஞ்சி வாங்கி கொடுத்து, ஒரு வடையை வாங்கி கொடுத்து, கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு துவா செய்யுங்க. சிம்பிள், மன்னிச்சிருவாங்க இந்த மாதங்கள்ல. அப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை. நமக்கு யாராவது அப்படி செஞ்சிருந்தா உடனே மன்னிப்பு கேட்கணும், உடனே மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதம். யார் இந்த மாதம் கிடைத்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும்னு செலவா சொல்றாங்க. அல்லாஹ் இந்த மாதம் கிடைச்சு ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா அதை விட கை செய்து எதுவுமே இல்லை. பாவங்கள் மொத்தமே 2 வகை தான். யோசிச்சு பாருங்க, தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உறவுகள், நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, ஏதோ பொருளாதார ரீதியா காசு தெரியாம எடுத்துட்டீங்க, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டீங்க, ஒரு 5,000 ரூபாய் தெரியாம அவர்கிட்ட எடுத்துட்டீங்க, இல்ல அவருக்கு தெரியாம அவரை ஏமாத்திட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்தா அதை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தப்பு கிடையாது. இப்படி ஆயிடுச்சு, இல்ல வச்சுக்கோங்க, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க. வெக்கமே படாதீங்க, ஈகோ படாதீங்க. நான் என்ன கேட்கறது நினைக்காதீங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே செஞ்சிடணும். மஹ்ஷருடைய தினத்துல எழுப்பப்படும் போது மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய முதல் விஷயம் இதெல்லாத்தையும் பார்ப்பான். மஹ்ஷரை பார்ப்பான், எல்லா மக்களையும் பார்ப்பான். பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, திரும்ப நான் உலகத்துக்கு போறேன், என் காசு பணத்தெல்லாம் செலவழிக்கிறேன், நிறைய நன்மை செய்யறேன், நான் யாருக்கு தப்பு செஞ்சனோ அவங்க கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுறேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு நம்ம கெஞ்சுவோம் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் சொல்லுவான், முடிஞ்சு போச்சு.
கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமேல நேரம் கொடுக்கப்படாது. அதனால தயவு செய்து இந்த பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இவர்கள் இறைவன் இரக்கமுடையவன், நீங்கள் தௌபா கேட்டு அல்லாஹ்ட்ட மீண்டு கொள்ளுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் இரக்கமுடையவன். இறைவனுக்கு செய்த பாவமாக இருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? தனக்குத்தானே செய்த பாவமாக இருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். பிறருக்கு செய்த பாவமாக இருந்தா தயவு செய்து அவர்கள்ட்ட கேளுங்க, அவர்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. மனதெல்லாம் சாந்தமாயிடும், சந்தோஷமாயிடும். அப்ப சூரத்துல் பக்கரா மனிதர்களுடைய 4 வகையான மனிதர்களை பற்றி நமக்கு சொல்லுது. எவ்வளவு பெரிய உளவியலான விஷயம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் என்பது என்னமோ சாதாரணமா ஓதுறாங்க, தொழுகிறாங்க, துணிகிறோம் இல்ல. உளவியலுடைய உச்சம் குர்ஆன். குர்ஆன் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி சிந்திப்பான், எப்படி யோசிப்பான், எப்படி நடப்பான், எல்லாத்த பத்தியும் குர்ஆன் சொல்லுது. நாம அந்த குர்ஆனுடைய வசனங்களை அந்த முறைகள்ல படிக்கல, அதனால நமக்கு தெரியல. இது முதல் பகுதி. சூரத்துல் பக்ராவுடைய 2வது மிக முக்கியமான கருத்து என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறையும் ஷைத்தானுடைய வரலாறையும் மிக முக்கியமாக குர்ஆன் இந்த சூரத்துல் பக்ரால விளங்கப்படுகிறது. மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? நான் போன வருடமே இத அதிகமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மனிதன் உலகத்துக்கு படைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஷைத்தானோட எப்படி ப்ராப்ளம் ஆனிச்சு, சூழ்ச்சி செஞ்சு மனிதனை ஷைத்தான் எப்படி திட்டமிட்டு வீழ்ச்சி அடைய வைக்கிறான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சூரத்துல் பக்ரா நமக்கு 2வது கருத்துக்களாக சொல்லுது. 3வது கருத்தாக சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறுகளை சொல்லுது. இஸ்ரவேல் மக்கள், இந்த சூராவுக்கு சூரத்துல் பக்ரா அப்படின்னு பேரு வந்ததுக்கு காரணமே, மாடு, பசுமாடு அப்படின்னு இந்த சூராவுக்கு பேரு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, 67வது ஆயத்திலிருந்து 73வது ஆயத்து வரைக்கும் இந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த பக்ராங்கிற வார்த்தை வருவதற்கான காரணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்றான். அந்த மக்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்களுக்கு நான் எவ்வளவு அருள்கொடைகளை கொடுத்தேன், எவ்வளவு அவங்களுக்கு நல்ல செஞ்சேன், எத்தனை நபிமார்களை அவங்கள்ட்ட இருந்து உருவாக்கி கொடுத்தேன். ஆனா அவங்கள்ட்ட 4 மோசமான குணங்கள் இருந்துச்சு. அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது அவங்க வாக்கு மீறக்கூடியவங்களாக இருப்பாங்க. யூத இன மக்களுடைய அந்த அல்லாஹ் வெறுத்ததுக்கு, அல்லாஹ் அவங்களை சபிச்சதுக்கு காரணம் என்னன்னா, சொல்வதை செய்யவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க ஆனா அதை செய்ய மாட்டாங்க, ஏமாத்துவாங்க, அவங்களை அப்படியே கஷ்டப்படுத்துவாங்க, இழுத்தடிப்பாங்க, சொல்றதை செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க, சொன்னா சொன்ன மாதிரி செய்துக்க மாட்டாங்க. சூழ்ச்சியாளர்களாக அடுத்தவங்களை வீழ்த்தணும்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, இந்த வாக்கு மீறல்களை வாழ்க்கையில் கொண்டு வராதீங்க. முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க. உங்களுடைய நிலைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை சாதாரணமாக காட்டிக் கொள்ளுங்க. மக்கள்கிட்ட சூழ்ச்சி பண்ணாதீங்க, அடுத்தவங்களை வீழ்த்த நினைக்காதீங்க, வாக்குறுதிகளை மீறாதீங்க. 2வது அவங்களுக்கு மிக மோசமான விஷயம், நன்றி கெட்ட மக்கள். அவங்க இறைவனுக்கு நன்றி கெட்ட மக்களாக இருந்தாங்க. கிராட்டிடியூட் அவங்கள்ட்ட கிடையாது, நன்றி உணர்வே அவங்கள்ட்ட இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் அதை பெருசுபடுத்தவே மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செய்யறான் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுக்குறான். எத்தனையோ மக்களுக்கு கை இல்லை, எத்தனையோ மக்களுக்கு சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, எத்தனையோ மக்கள் ரோடுகள்ல பிச்சை எடுக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் கடினமாக வாழ்றாங்க. அல்லாஹ் நம்மள அப்படியெல்லாம் வைக்கல, நம்ம நல்லா தான் வச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு நன்றி செலுத்துறோமா? அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? நன்றி எப்படி செலுத்தணும்? நாவால நன்றி செலுத்துங்க, உடலால நன்றி செலுத்துங்க, சிந்தனைகளால நன்றி செலுத்துங்க. ஏழை எளிய மக்களுக்கு அஹ்சின் கமா அஹ்ஸன் அல்லாஹ், நான் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போல மனிதர்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இந்த ரமலானுடைய மாதம் ஏழைகளை பாதுகாக்கக்கூடிய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் கடினமான கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம். இறைவனுக்கு நன்றி செலுத்துதல்லாம் என்ன அப்படின்னா, வெறுமன தொழுகை மட்டும் அல்ல, வெறுமன நோம்பு மட்டும் அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் கொடுத்ததை நாம் அவர்களுக்கு கொடுப்பதை கொண்டு நாம் இறைவனை பொருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறும். 2வது இந்த மக்கள் நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறாங்க. 3வது வரம்பு மீறிய மக்களாக இருக்கிறாங்க. யகூதியின மக்களுடைய 3வது மோசமான குணம் என்னன்னா, அவங்க வரம்பு மீறுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நல்லது தெரியும், நபி தெரியும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், அல்லாஹ் ஒருவன் தான் தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த உம்மத்துக்கு செய்த அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியம் என்ன யோசிச்சு பாருங்களேன். 1447 வருஷம் ஆயிடுச்சு இந்த மார்க்கம் இன்றளவும் உலகத்துல நிலைத்து நிற்கும். இன்னும் குர்ஆன் ஓதுறோம், இன்னும் தஸ்பீஹாத்துகள் செய்யறோம், இன்னும் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறோம், உட்கார்ந்து பேர் கேட்கிறோம். அது இறைவன் செய்த நம் மீது பாக்கியம், நபியினுடைய உம்மத்துடைய பாக்கியம். காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை என்னன்னா, வரம்பு மீறாத மக்களாக நம்ம வாழணும். எப்ப வரம்பு மீறிட்டோம், நசீபுகள் எடுக்கப்பட்டது, ஹிதாயத்துகள் எடுக்கப்பட்டோம், வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. அதனால வாழ்க்கையில எந்த நிலையிலும் தவறு எல்லாரும் செய்வோம், கோவப்படுவோம், சண்டை போடுவோம், சின்ன சின்ன தவறுகள் நம்ம எல்லாரும் செய்வோம். ஆனா வாழ்க்கையில எந்த நிலையிலும் வரம்பு மீறாம பாத்துக்கணும். வரம்பு மீறதுன்னா என்ன அப்படின்னா, நம்மளால யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்கணும். உங்களால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, உங்களால யாரும் ரோடுகளுக்கு வந்துடக்கூடாது, உங்களால யாரும் கஷ்டப்பட்டு சபிச்சிடக்கூடாது. நம்மள அப்படிப்பட்ட மக்களாக நம்ம ஆயிடக்கூடாது. யகூதிய மக்களுடைய சாபத்துக்கு காரணம் அவர்கள் வரம்பு மீறிய மக்கள். மனிதர்களை சூழ்ச்சி பண்ணி, சதி பண்ணி, அதை கொடுத்து இதை கொடுத்து, பெண்ணை கொடுத்து, காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் அவர்களை சபிச்சிட்டான். அதனால இந்த 4 மிக முக்கியமான தன்மைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறுகளை பற்றி, அவர்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ரால நமக்கு விளக்கப்படுத்துறான். 4வது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை, காபாவை எப்படி புனரமைச்சாங்க, எப்படி கட்டினாங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறான். குர்பானி அப்படிங்கிற ஒரு சோதனை, தன்னுடைய பெற்ற மகனை அறுக்கும்படி சொல்லி அதற்கு பகரமாக ஒரு ஆடை கொடுத்து அறுக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வுள்ள ஒரு குடும்பத்தை பற்றி சொல்றோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த குடும்பத்தையே அல்லாஹ் பொருந்தி கொண்டு அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை பற்றி சூரத்துல் பக்ரால நமக்கு விளக்கப்படுத்துறான். அதே மாதிரி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைய சூரத்துல் பக்ரா நமக்கு விளங்கப்படுத்துது. 5வதாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான், கிப்லா. சூரத்துல் பக்ரால முக்கியமான ஒரு விஷயம்னா, கிப்லாவை அல்லாஹ் மாற்றி கொடுக்கிறான். முஸ்லிம்களுக்கு சொந்தமாக அத்தனை ஆண்டுகள், அத்தனை நூற்றாண்டுகள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உலகம் முழுக்க எது கிப்லாவாக இருந்துச்சுன்னா அந்த ஜெருசலம், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கறதுதான் கிப்லாவாக இருந்துச்சு. ஆனா பிற்காலத்துல மாஷா அல்லாஹ் அது ஹஜ்ரத் நபியுடைய காலத்துல அது மாற்றப்பட்டுச்சு, கஅபாவை நோக்கி திருப்பப்பட்டுச்சு. அது எப்படி திருப்பப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா சூரத்துல் கிப்லாவை எப்படி மாற்றப்பட்டுச்சுங்கிறத சூரத்துல் பக்ரால சொல்லிக் கொடுக்கிறார். 6வதாக சூரத்துல் பக்ரா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்குது. ஷரியத்தை பத்தி, உதாரணத்துக்கு உயிருக்கு உயிர், ஒரு மனிதன் தப்பு செஞ்சுட்டான், அந்த மனிதனுக்கு நம்ம எப்படி தண்டனை கொடுக்கணும், திருடிட்டான், பொய் சொல்லிட்டான், ஏமாத்திட்டான், அவருக்கு என்ன தண்டனை, எப்படி மன்னிக்கணும், நோம்பு எப்படி வைக்கணும், நோம்புடைய காலங்கள், நோம்புடைய நிலைகள், அது எப்பல இருந்து எப்ப வரை வைக்கணும் சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லுது. ஹஜ்ஜுடைய விஷயத்தை பத்தி சொல்றான், ஹஜ்ஜுடைய காலம் என்ன, அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள்ல எப்படி அமல் செய்யணும் அப்படிங்கறத சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லி கொடுக்குது. ஜகாத்துடைய நிலைகள், 2.5% 100 ரூபாய் நீ சம்பாதிச்சா 2% ஜகாத் கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், ஜகாத்துடைய நோக்கம் என்ன, அது யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லி கொடுக்குது. திருமணத்தை பத்தி சொல்லி கொடுக்குது, நிக்காஹ் எப்படி முடிக்கணும், ஒரு பெண்ணுடைய கடமை என்ன, மஹ்ர்னா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் திருமணத்தினுடைய முறைகளை பற்றி குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி தலாக்குடைய குலாவுடைய நிலைகளை பற்றியும் குர்ஆன் சொல்லி கொடுக்குது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க, சில நேரங்கள்ல வாழ முடியல, கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவியோடு சேர்ந்து வாழ முடியல, இல்ல மனைவிக்கு கணவரை பிடிக்கல, சேர்ந்து வாழ முடியல, அந்த ஆற்றல் இல்ல, உடல் பலம் இல்ல, பொருளாதார பலம் இல்ல, 2 பேரும் சுமூகமாக எப்படி பிரியணும், அந்த பிரிவதற்கான முறைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் சூரத்துல் பக்ரா நமக்கு மாஷா அல்லாஹ் சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி வட்டி ஏன் வாங்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன், வட்டி வாங்குவதும் கூடாது, வட்டி கொடுப்பதும் கூடாது, வட்டி வாங்குவதால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள் என்ன, ஏழைகள் அதிகரிப்பாங்க, பணக்காரர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, செல்வம் ஒரு சில மக்கள்கிட்டையும் அதிகமாகும், வட்டி வாங்க ஏழைகளுடைய நிலைகள் மோசமாயிக்கிட்டே போகும். சமீபத்திய ஒரு ரிசர்ச் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள்ல
47% இந்தியாவுடைய சொத்து 1% இந்தியர்கள்ட்ட தான் இருக்கு. இந்தியாவுடைய 47% சொத்துக்கள் வெறுமன 1% மக்கள்கிட்ட தான் இருக்கு. அடுத்த 26% சொத்துக்கள் 5% மக்கள்கிட்ட இருக்கு. 5% மக்கள். அப்ப 47 ஒரு 26 எல்லாம் போக மீதி உள்ள வெறுமன ஒரு 5-6% சொத்து தான் 95% மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப நாம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன? வட்டி ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பத்தி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. அடுத்ததாக சாட்சிகள், கடன் கொடுத்தல், கடன் கொடுத்து எப்படி வாங்கணும். யாராவது கடன் கொடுத்தீங்க, கடன் கொடுக்கலாம். இஸ்லாத்துல கடன் ஆகுமாக்கப்பட்டது, கரதை ஹசன் கடன் ஆகுமாக்கப்பட்டது. ஆனா கடன் கொடுக்கிறதுக்கு முன்பதாக எழுதிக்குங்க. யாராக இருந்தாலும், சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டு கடன் கொடுங்க. எதுவாக இருந்தாலும் சாட்சிகளை வைத்து செய்யுங்க. சாட்சிகள் இல்லாம செய்யாதீங்க. இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல். குர்ஆன் எவ்வளவு வழிகாட்டுதல் கொடுத்தது பாருங்க. என்னைக்காவது ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியா பேசணும். ஒரே வகுப்புல எல்லா பாடத்தையும் பேச முடியாது. ஆனா இவ்வளவு பாடங்களையும் இவ்வளவு விஷயங்களையும் ஒரு சூரா நமக்கு இவ்வளவு எலாபரேட்டா சொல்லுது. சும்மா ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லல, அப்படியே விளக்கமா 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 சொல்லுது. ரொம்ப விளக்கமா சொல்லுது. அதே மாதிரி சொத்துரிமையை பற்றி சொல்லுது. சொத்துக்கள் எப்படி பிரிச்சு கொடுக்கப்படணும், சொத்துக்கள் எப்படி இருக்கப்படணும், ஒப்பந்தங்கள் எப்படி வச்சுக்கணும், இது எல்லாத்த பத்தியும் சொல்லுது. இறுதியாக 7வதாக மிக முக்கியமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். சூரத்துல் பக்ரால 3 முக்கியமான வசனங்கள் இருக்கும். 3 முக்கியமான வசனங்கள். ஒன்று ஆயத்துல் குர்ஸ். தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா ஆயத்துல் குர்ஸை ஓதி அது அர்த்தங்களை படிச்சு பாருங்க. வந்தோம் கேட்டோம்னு போகாம இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க், நீங்க வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, சூரத்துல் ஆயத்துல் குர்ஸ் அல்லாஹு லா இலாஹ, அந்த ஆயத்தை எடுத்து அது தர்ஜுமாவை படிச்சு பாருங்க. குர்ஆன்ல மிக முக்கியமான ஒரு ஆயத்து ஆயத்துல் குர்ஸ். எல்லா நோய்களுக்கும் நிவாரணம், எல்லா வருத்தங்களுக்கும் நிவாரணம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவாரணம். அவ்வளவு பெரிய ஆற்றல் அந்த ஆயத்தில் இருக்குது. அந்த ஆயத்தை தர்ஜுமாவோட படிச்சு பாருங்க. இரண்டாவது அந்த கடைசி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. ஒன்னு ஆமன ரசூல், அந்த ஆயத்தையும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் அப்படிங்கிற 2 ஆயத்தையும் தயவு செய்து அர்த்தங்களோடு படிச்சு பாருங்க. நாளைக்கு வந்தா நான் கேட்பேன், படிச்சீங்களான்னு. வீட்டுக்கு போய் இல்ல கொஞ்ச நேரம் பள்ளிவாசல் இருந்தீங்கன்னா குர்ஆனை எடுத்து தர்ஜுமா எடுத்து சும்மா அப்படி படிச்சு பாருங்க. அந்த 2 கடைசி, அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதனுக்கும் அவனுடைய தகுதிக்கு அல்லாம அவனுடைய சுமைகளுக்கு மேல நான் எதையும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க. அவ்வளவு அர்த்தம் பொறுத்துதான் இருக்கும். நான் மனிதனை நேசிக்கிறேன்னு சொல்றான், நான் மனிதனை மன்னிக்கிறேன்னு சொல்றான், எல்லாமே சொல்றான். அந்த ஆயத்தை 2 ஆயத்தையும் படிச்சு பாருங்க. அப்ப ஆயத்துல் குர்ஸ படிங்க, இரண்டாவது ஆமன ரசூல்ங்கிற அந்த ஆயத்தை படிங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன்ங்கிற ஆயத்தை படிங்க. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து தான் இது ரெண்டும். ஆயத்துல் குர்ஸ்ங்கிறது 3வது ஜுஸுனுடைய முதல் பக்கத்துல கடைசிக்கு முன்னாடி ஆயத்தாக ஒரு ஆயத்து இருக்கும். அந்த ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ இதெல்லாம் இந்த சூரத்துல் பக்ரால கூறப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவை வாழ்க்கையில நம்ம அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த சூறாக்கள்ல ஒரு சில ஆயத்துக்களை மனப்பாடம் செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். சூரத்துல் பக்ரா மாஷா அல்லாஹ் உலகத்தில் உள்ள சமூக நீதி, பொருளாதாரம், குடும்ப சட்டங்கள், பயபக்தி, பொறுமை, பரிசுத்தம், எப்படி செலவு செய்யணும் இப்படிங்கிற எல்லாத்த பத்தியும், நயவஞ்சகம், முத்தகீன்கள் எல்லாத்த பத்தியும் சூரத்துல் பக்ரா நமக்கு விளங்கப்படுத்துது. அதை விளங்கக்கூடிய, புரியக்கூடிய, அதை புரிந்து வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய, அதை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம் உள்ள சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் தலைமுறைகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. حينا بالسلام برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وفهما وتفهيما برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.